அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டோகோனியா எபிசோட் 10 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்தினா உங்களால் முடிஞ்சதை போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க வேலைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் புரியும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமலை பிடிச்ச அமைச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் புரியும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க சமைச்சிட கதை கூட போகலாமா? இப்போ எல்சாவோடைய நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போதைக்கு தற்காலிகமான ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆன்டிடாட் ஓரளவுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கனால கொஞ்சம் இப்போ குணமாகிறதுக்கு லேட் ஆகும். சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சைட்லேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம போய் உங்கள் உயிரோடு திரும்புவாங்க. நான் இதை போயிட்டு லாடு கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்படியே பூரிக்க வெளியே வந்திருப்பான். மயிலாடி என்ன இங்கே நடக்குது? சடனாக இவங்க வந்துட்டாங்க, என்னன்னு தெரியல. மயிலாடி என்னுடைய பேர் வந்து டோரோட். நான் கிரேட் கார்ட் கனையோடைய வழிகாட்டுதன் பேரில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் தான் அந்த கிரேட் கார்ட் கனையோட். என்னையா பேசிருக்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன மன்னிச்சிருங்க லாடு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு அவருக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்களப்பா. உண்மையாக சொல்ல போனால் எங்களுடைய லேண்டு ஒருத்தர்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கு. என்ன இவனுங்க சொல்றானுங்க? ஒண்ணு இல்ல, எங்களுடைய லேண்டோட பேர் வந்து ஹெஜு. அந்த லேண்ட்ல நிலமும் சரி வாட்டரும் சரி எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மனிதர்களை அட்டாக் பண்ணோன்றது எங்களுடைய நோக்கத்துக்காக நாங்க வரல. நாங்க இப்ப வந்ததுக்கான காரணமே எங்களுடைய லேண்டு அப்புறம் வாட்டர் எல்லாமே ரொம்பவும் விஷமா மாறிட்டு இருக்கு. அங்க வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரியான சாப்பாடு வசதியும் இல்ல. இருக்கிற இயற்கை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஈவில் கார்டு டயாபுல் தான். டியாபுவா? இதை கேட்ட ஹீரோ அந்த வாய்ஸ் சொன்ன அடுத்த செகண்ட் அவனுக்கு அந்த வேலை கார்டோடைய சவுண்ட் கேக்குது. டியாபுவா டியாபுவா, அவனை கண்டிப்பா நீ கொன்னுடு, அவனை கொல்லு அப்படின்ற மாதிரி அவனுக்கு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. மயிலாடி என்னாச்சு உங்களுக்கு? இவருக்கு தலைவலிக்கு பார்த்துட்டு அக்கறையில அந்த மங்கி தலைவனும் ஏஞ்சி பாக்குறான். என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன இருந்தாலும் நீங்க எல்லாருமே எங்களுடைய எனிமீஸ். கண்டிப்பா இந்த மூமெண்ட் வரைக்கும் நான் எனிமீஸா தான் உங்களை நினைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான உதவியும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு கட்டத்திலேயே என்னதான் அழிக்க வந்தீங்க, இப்போ என்கிட்டயே வந்து உதவி கேட்கறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு மன்னிச்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இது கேட்கறது எல்லாமே ரொம்ப டூ மச்சா இருக்கு. நீங்க தானே எங்களுடைய லேக் வில்லேஜ்ல இருக்கிற நிறைய மக்களை கொண்டு இருக்கீங்க காரணம் இல்லாம. எங்களுடைய இடத்தை அபிகரிக்கணும்னு பாக்குறது உங்களுடைய தப்பு. அது அப்ப அந்த மக்கி கூடிய இருக்கிற ஒருத்தனும், ஆனா நீங்களும் தானே எங்களுடைய ஆள்களை நிறைய பேர் கொண்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மாஸ்டர் டோரட் வந்து உங்களுக்காக இந்த இடத்துல இறங்கி வந்து கேட்கிறாரு. ஆனா நீங்க அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் தெளிவான ஒரு பதில கொடுக்காம நீங்க இழப்ப மாட்டி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. எங்க சைடுல நாங்க இழப்பு ஏற்படுறது இல்ல, அதை பத்தி நீங்க யோசிக்க போக மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய இடமும் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அந்த இடம் இப்ப இன்னத்துக்கு பாதிப்பு உள்ளாகலன்னா கண்டிப்பா நாங்க இந்த இடத்துக்கு ஏன் நாங்க வந்திருக்க போறோம்? அதுக்காக தான் நாங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு இருக்கோம், எங்களுடைய பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக. நீங்க அதை ரிஃப்யூஸ் பண்ணா எப்படி? அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் டோரடும் நிறுத்து வேணாம், நீங்க பாருங்க நாங்க கேட்கிற ரெக்வஸ்ட் நீங்க ஏத்துக்கலன்னா கண்டிப்பா ஹியூமன்ஸ் உடைய வில்லேஜ் நாங்க திரும்பி அட்டாக் பண்ணுவோம் சொல்ல. எவ்வளவு தேர்ந்து அப்படி சொல்லிருப்ப, கண்டிப்பா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. நீ திரும்பி வந்து அட்டாக் பண்ணினா கண்டிப்பா முதல்ல கொல்றது உன்னதான், அப்புறம் கடைசியில இருக்கிற உன் எண்ணத்தை சேர்ந்தவன் எல்லாரையுமே கொல்லுவேன். ஹீரோ இந்த மாதிரியான விஷயத்த சொல்றது கேட்டு அந்த டொரட்டும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அமைதியாரா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிருக்க அவர்கிட்ட? அவர் நம்மளுடைய காட்ரா. நீங்க சொல்றது உண்மைதான், இருந்தாலுமே நம்மளுடைய வில்லேஜ் நம்ம பாதுகாக்கணும். இவர் வந்து உதவி பண்ணு கேட்டா இப்படி பேசிட்டு இருக்காரு. அதனாலதான் கோபத்துல இப்படி கத்துறேன். நாங்க எங்களுடைய வில்லேஜ்ல நாங்க நிம்மதியா வாழக்கூடாதா? நீங்க மட்டும் இந்த இடத்துல வாழலாமா? அப்போ இப்படியே போச்சுன்னா எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசம் வேணும். அதுக்காக தான் நாங்க புதிய இடத்தை தேடி வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இந்த இடத்த விட்டு போயிடுங்க டொரட்டும், ப்ளீஸ் காண போயிடாதீங்க. உங்களை நம்பி தான் நாங்க இருக்கோம். ஆனா யாருடைய பேச்சும் கேட்காம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த உள்ள போயிட்டு எல்சாவை பார்க்க அதுக்கப்புறம் போரிக்க உள்ள வரான். மயிலாடு எப்படி இருக்கா எல்சா? அவன் நல்லா தான் இருக்கா. இப்போதைக்கு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அவளோட லைஃப் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. அதனால கொஞ்சம் அவன் இன்னும் ரெஸ்ட் எடுத்து தான் கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலுமே என்ன கேட்டிங்கன்னா அவங்க கேட்குற அந்த ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு தான் சொல்லுவேன். நீங்கள் முறையான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவியாக இருப்பாங்க. நான் எதுக்காக அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். உண்மையாக சொல்ல போனால் ஒரு வேலையோட கார்டாக இருக்கிற நீங்கள் அந்த மாதிரியான வேலையை செய்கிறது உங்களுடைய கடமையில் ஒன்று தான். எங்களுடைய இடத்த கூட இந்த மாதிரி தான் இவங்க அட்டாக் பண்ணதுனால நாங்கள் அதை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கோம். அது போல் அவங்களுடைய இடமும் அந்த இடத்துல பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால தான் எங்களே அட்டாக் பண்ணி வந்திருக்காங்க புதிய இடத்த தேடி. இதில் என்ன தப்பு இருக்கு? நீங்க மட்டும் அவங்களுக்கு உதவி பண்ணா கண்டிப்பா உங்களுடைய இடத்த நீங்க திரும்ப அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. தெளிவான ஒரு பதில சொல்லிடுவாங்க அவங்கள. நீங்க இப்போ ஒரு கடவுளை இந்த இடத்தோடைய, அதனால முடிஞ்சளுக்கு எல்லா விதமான தேவைகளையும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்குறது தான் உங்களுடைய கடமை. இதனாலேயே நீங்க இன்னமும் நிறைய பவர்ஸ் கெயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு அது தெரியல. இந்த இடத்தோட எல்லா விதமான ரேச சேர்ந்த ஆளுங்களும் உங்களுக்கு எப்பவுமே வணங்குவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நீங்க கடவுள். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ற? இங்க எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தானா? நல்லாவே புரியுது. இந்த உலகத்தை காப்பாற்றணுன்றது நீ சொல்றதுல இருந்து எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குல்ல. நீங்க சொல்றது உண்மைதான். அது செய்யறீங்களோ செய்யாம போறீங்களோ அது உங்களுடைய விருப்பம், அந்த உதவியை. ஆனா உங்களுக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொல்றீங்களே, அதை முதல்ல போய் செய்யுங்க. என்ன சொல்றேன்? ஆமா, என்ன கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்பவும் முக்கியமானது. அதனால நீங்க பொறுமையாக முடிவெடுங்க. நான் இதுல ரொம்பவும் கட்டாயம் படுத்த மாட்டேன். என்ன என்கிட்ட எதிர்பார்க்கற புரியல. தயவு செஞ்சு இந்த புரிஞ்சுக்கோங்க கார்டு. நீங்க இந்த உலகத்துல இப்போ இல்லைன்னா கண்டிப்பா மொத்த ஈவில் கார்ட்ஸ் எல்லாத்துமே இந்த உலகத்தை எப்பயும் அழிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வேலை கார்டா இருக்கிற நீங்க எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க. ஒரு கார்டா இருக்கிற வகையில நீங்க ஒவ்வொரு ரிலிஜனை சேர்ந்த ஒவ்வொரு ரேஸை சேர்ந்தவங்களுக்கும் நீங்க வெவ்வேறு விதத்துல ஒவ்வொரு விதமான கார்டை தெரிவிங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கார்டு, அந்த மங்கீஸை பொறுத்த வரைக்கும் கனோய் கார்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் வெளியே வரான். வெளியே வந்தா பார்த்தா அந்த இடத்துல இவன் இருக்கான். இன்னும் இங்க இருக்கீங்களா? நீங்க போலியா? ஆனா இவங்களை கண்டுக்காம அந்த தந்து அவனு கிளம்ப. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டு கிட்ட வந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். யோ காடு, எதுக்கு எனக்கு தேவையில்லாம இந்த பவரை கொடுத்த? இன்னும் அதிகப்படியே கொடுத்துருக்கலாம்ல. இல்லைன்னா கொடுக்காம இருந்திருக்கலாம். எங்கன்னா நிம்மதியாவாச்சு இருந்திருப்பேன். தேவையில்லாம எனக்கு கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும் பிரச்சனை. என் கூட இருக்கவங்களாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணுது, தலையேத்து பண்ணிதாகணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கான்ல ஒரு பவரை வந்து பயன்படுத்தி அந்த ஃபிளவர் இருக்கிற இடத்த வந்து அப்படி எரிக்கலாம்னு பார்ப்போம். அப்ப பார்த்தா நம்ம குட்டி பண்ண வந்ததுல இருக்கான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. பாவம் அந்த
தவறு. இதை கேட்டவன் ஹீரோ அப்படியே விட்டுறான். கோவத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்ப என்னாச்சுன்னு தெரியல, இவர் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு, பெருசா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி அவளுக்கும் பயமா இருக்கு இப்போ ஹீரோ பார்க்க. அதுக்கப்புறம் இந்த மங்கீஸ் எல்லாமே பூரி கிட்ட உதவி கேட்கறாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு. முடிஞ்சளவுக்கு நீங்க ஹியூமன்ஸோடைய லாங்குவேஜ் ஃப்ளூயன்ட்டா கற்றுக்கோங்க, அப்பதான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண இன்னும் சுலபமா இருக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னால இந்த விஷயத்துல உதவி பண்ண முடியுது, நான் அவர்கிட்ட சொல்லதான் முடியும். பட் இருந்தாலுமே கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்பிக்கை கைவிடுறீங்க, அவர்கிட்ட உதவி கேளுங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்காக பண்ணுவாரு. அவர் அப்படியேப்பட்ட ஆளு தான். எப்படி சீக்கிரமா நம்ம கத்துக்கிறது? அப்ப கூட இருக்க பையனும் ஹியூமன்ஸோடைய லாங்குவேஜ் எல்லாம் ரொம்பவும் டிஃபிகல்ட்டா இருக்கு, கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் திரும்ப வந்துட்டாரு. சரி ஓகே பூரி, நான் இப்போதைக்கு இந்த லேக் வில்லேஜுக்கு போயிட்டு வர போறேன். அப்போ எங்களுடைய ரிக்வஸ்ட் என்ன பண்ணி அதை பத்தி பேசிட்டு இருக்க முட்டாள் அமைதியா உட்கார, உனக்கு பேசவே தெரியல, நான் அவங்கள பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கேன், நான் போயிட்டு திரும்ப எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, அதனால முடிஞ்சளவுக்கு எல்சாவை நல்லபடி பாத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவன் கிளம்ப. அந்த டொரேட்டும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, கிரேட் காட் கனோய் வந்து ஹைஜே வில்லேஜுக்கு வருவாரா? கண்டிப்பா வருவாரு, ஆனா அவர் எந்த விதமான பதிலும் கொடுக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அவர் மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்து நிக்கிற ஒரு ஆள் தான், பயந்து ஓடுற டைப் கிடையாது அவரு. அதனால கடைசி வரைக்கும் இந்த இடத்துல நின்று நம்புங்க அவரை. அதுக்கப்புறம் ஈரத்தினுடைய வில்லேஜுக்கு வரான். கூட இருக்கிற ஆளுங்களுமே என்னடா அந்த தவளமான என்ன கண்டுபிடிச்சு முடிஞ்சுதான்? இல்ல கண்டுபிடிக்கல நானு. அட கடவுளை தப்பிச்சிட்டானா? அப்போ சரி எல்சாவும் கிடைக்கல. அட கடவுளை அந்த பொண்ணும் அப்படியே போயிட்டு என்ன பண்றது? சரிடா நீ ரொம்ப டயர்ட் பண்ணி போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்ல நான் இப்போதைக்கு போயிட்டு லார்ட் வீசனை கொஞ்சம் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் லார்ட் வீசன் கிட்ட போயிட்டு முக்கியமான விஷயத்தை ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னது மங்கீஸ் திரும்பி வந்து அட்டாக் பண்ண போதுங்களா? ஆமா சார். அப்ப நான் அதுக்குள்ள இன்னும் திரும்ப நம்ம தயாரா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தயாரா இருக்க சொல்லுங்க. டம்மி முடிச்சு பொறுத்த வரைக்கும் கொள்றதுனா ரொம்ப பிடிக்கும் தானே அதுங்களுக்கு. அது உண்மைதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை வருதுங்களா நம்ம சும்மா விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல் கிட்ட உதவி கேட்போமா? கேட்கலாம், அது வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் காயம் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு பார்க்க காய் ஒரு நிமிஷம், அவனுடைய பவர் எல்லாமே பேட்டில் ரொம்ப அப்புறமா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்க போற அடுத்த கட்ட பேட்டில் கண்டிப்பா நீ வந்து உதவினா நம்மளுடைய வில்லேஜை ஈஸியா காப்பாத்திடலாம். தயவு செஞ்சு மிஸ் பண்றத. கண்டிப்பா சார், என்னால முடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா பாரோனை பார்க்கறதுக்காக இவருடைய அசிஸ்டண்டா இருக்கிற லேடி வந்ததுக்கு வரேன், உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். ஆமா இவர் எங்க போயிட்டு மாதிரி பார்க்க அவன் இடத்துல இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து தன்னுடைய சோட எடுத்து ஏதோ ஒரு இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது லிலிசாவும் வந்திருக்கான். காய் என்னுடைய அக்கா வரல, அவ எங்க திரும்ப வரலையே, நீ திரும்ப அவளை கூட்டின்னு வரேன்னு. என்ன மன்னிச்சிரு, ஆக்சுவலி எல்சா எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவன் பொய்ய சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா நீ தான் லிலிசாவன் சொல்லிட்டு லேடி ஜோசேவும் வரேன், நீ அவளை திரும்ப கூட்டின்னு வரலையா, நீ கூட்டின்னு வரேன்னு சொன்னி என்ன ஏமாத்திட்டு போ, நான் இந்த இடத்துல ஒரு கோச்சிங் போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அவ கிளம்புறான். காய் இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணதுறான். ஒவ்வொரு போர்லயுமே ரெண்டு பக்கமும் ரொம்பவே இழப்புகள் அதிகமாக தான் இருக்கும். அந்த இழப்புகள் நினைச்சு நம்ம அழுதுட்டு இருந்தா அடுத்த கட்ட வரப்போற போருக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் சமாளிக்கிறது நமக்கு நம்பிக்கையை வராம போயிடும் நம்மளுடைய மனசுல. எல்சாவோட இழப்பு எனக்கு ரொம்ப சோகமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த மங்கீஸோட காஸ்டோன் எல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மங்கீஸ் என்ன பண்றது, அதுங்க சைட்ல நிறைய இழப்பு வந்திருக்குல்ல, நீங்க சொல்றது உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தா பாரோன் வந்துட்டு கடுப்புல அந்த மங்கீஸை பார்த்துட்டு இதுங்க தான் இந்த இடத்துல எல்லாத்தையும் கொன்னதுங்க, இதுங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னடா மங்கீஸை தனியாளா இருந்த கொன்னதுக்காக பெருமைப்பட்டு இருக்கேன்னு பார்த்து ஹீரோவை பார்த்து கேட்கறான். எனக்கு ஒன்னும் பெருமைப்படுறதுக்கு நான் ஒன்னும் மனசு இல்ல, அப்ப எதுக்காக நீ எப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஓ நான் சிரிக்கவே இல்லையா? ஓ உன்னாலேயே எல்லாமே முடியும் சொல்லிட்டு திமுறில் தென்னவட்டில் ஆடுறியா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்து நான் ஓல்காம், நான் தான் இந்த இடத்துல இது அழிக்கிறதுக்காக பிறந்தவன், இந்த இடத்துல நான் தான் டிவைன் பேரியரா இருக்கேன் இந்த இடத்துல அப்படி நான் தான் தலகணும் அவனுக்கு மண்டியில பயமா ஏறிட்டு இருக்கு. அந்த ஒரு கோபத்துல பார்த்தா அந்த செத்து போன மங்கீஸ் மேல அட்டாக் பண்ணி வெறுப்ப காமிக்கிறான். ஆனா என்ன பண்ணிட்டு அதுங்க எல்லாமே ஆல்ரெடி செத்து போச்சு, தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாத, நமக்கு தான் இந்த போர்ல வெட்டு கிடைச்சிச்சுல. இவன் பண்றதை பார்த்துட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவன் சோட பிடிக்க தேவையில்லாம நிறுத்துங்க, தள்ளி போடா, ஓவரா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, தேவையில்லாம இதுல மூக்கு நடிச்சு ஒன்னே நடிப்பேன், நீ தான் எல்லாமே நினைச்சிருக்கியா, நான் எதுவுமே நினைக்கலையா, நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நம்ம எப்படி நம்மளுடைய சைட்ல இழப்புகள் அதிகமாச்சும் அதே மாதிரி தான் அந்த மங்கி சைட்லயும் அதிகப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதுங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்துருமோன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி சொல்றது எல்லாமே என்னால ஏத்துக்க முடியாது. ரெண்டு சைட்லயுமே ஒரு காரணத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறாங்க போது நம்ம அந்த சைடு கொஞ்சம் பார்க்கணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, தேவையில்லாம கோவப்படாத, சண்டை போறதுனால உயிரிழப்புக்கு தான் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ அவங்க கிட்ட புலம்பிட்டு போக இவன் எதுக்கு தேவையில்லாம எனக்கே லெக்சர் கொடுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தோட அதுக்கப்புறம் பார்த்துருக்காம இவன் கார்டியன் பேரியர் கரையாடி தானே என்ன ஜோசி சொல்றேன்? இல்லனா கண்டிப்பா என்னால அது உறுதியா சொல்ல முடியாது, இவன் கிட்ட வேற ஏதோ ஒரு பவர் இருக்கு, என்ன சொல்றேன்? அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் லார்ட் வீசன் கிட்ட போயிட்டு லார்ட் நான் இந்த இடத்த விட்டு மங்கீஸோடைய நடவடிக்கைகளை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நான் சில நாட்கள் இந்த இடத்த விட்டு போறேன், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன், என்னது திரும்பி இந்த வில்லேஜ் விட்டு போக போறியா? டே என்ன பண்ண போற? இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த இடத்த விட்டு போறது ரொம்பவும் ஆபத்தானது, ஏன்னா நீ தான் இந்த இடத்துல முக்கியமா நல்லாவே சண்டை போடுற, நீ இந்த வில்லேஜுக்கு தேவை, நீ எதனா என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? நீ இப்படி திடீர்னு காணாம போற இந்த வில்லேஜ் விட்டு? இல்ல நீ இல்லன்னும் போது ஏதோ ஒரு என்ன வச்சு முட்டலாக்குறன்னு தெரியுது, தயவு செஞ்சு மனசுக்குள்ள எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பன் சொல்லி நான் அதை பாத்துக்கிறேன், நீ யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஹீரோவை சொல்லாதது பார்த்துட்டு சரி ஓகே நீ சொல்லலான்றது எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வில்லேஜுடைய நன்மைக்காக தான் நீ பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன ஏமாத்திடுது, உன்னுடைய பவர் ரொம்ப அபாரமா இருக்கு, அதுவும் என்ன காட்டிலும் என்னது உங்களை காட்டிலுமா? ஆமா உன்னால பல கட்ட எனிமீஸ் ஒரே சமயத்தில் சமாளிக்க முடியுதுனால தயவு செஞ்சு சரியான சமயத்தில் பேட்டில் போய் இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் சொல்ல ஹீரோ வந்தது கிளம்ப போறதுக்கு முன்னாடி மாத்தவன் அவனுக்கு ஒரு புதிய ஸ்பீரை கொடுக்குறான். ரொம்ப நன்றி பாத்ரா, முடிஞ்சளவுக்கு அதுங்கிட்ட உஷாராரு, நீ போறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்ன்ற மாதிரி சொல்ல சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்ப. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லேடி ஜோசேப்பும் காய் ஒரு நிமிஷம் நில்றான். என்ன லேடி ஜோசே? இது உனக்காக தான், இது எங்களுடைய மோலான் ஃபேமிலியுடைய ஒரு ட்ரெஷர், எதுக்காக எனக்கு? இது லக்கி சாம் மாதிரி தான், இந்த ஒரு விஷயம் கூட இருந்துச்சுன்னா எல்லாமே உனக்கு லக்கில் போய் முடியும், கண்டிப்பா இந்த ஒரு உதவினால நீ எந்த ஒரு வகையிலாச்சும் திரும்ப பாதுகாப்பாக வரணுன்றது என்னுடைய ஆசை, அதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வில்லேஜ் விட்டு கிளம்பி வரேன், கண்டிப்பா நான் திரும்ப வருவேன், நல்லாவே புரிஞ்சிருச்சு அந்த மங்கீஸுக்கு உதவி பண்ண மட்டும் தான் என்னோட வில்லேஜ் திரும்பி அட்டாக் ஆகாது, அதனால நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் எல்லாமே என்னோட முடிஞ்சு பெஸ்ட் கொடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் சேர்த்த பணத்தையும் கூடவே அவனுடைய கேரேஜையும் மண்ணு போட்டு மூடிட்டு இருக்கானுங்க. காரோட என்ன மக்கள் சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் முக்கியமானவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா
இவனுக்கிட்ட வந்துட்டு ஏய் உங்களுடைய ரெக்வஸ்ட் ஏத்துக்கணும் நானும் வரேன் உங்க கூட என்ன சொல்றீங்க அப்ப நீங்க என் கூட வரீங்களா ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் அவனை போய் சொல்ல திரும்பவும் இந்த இடத்த விட்டு போயிட்டேன் வரவனவா இல்ல நீங்க வந்தா மட்டும் போதும் கண்டிப்பா நான் இப்ப வந்து பண்ற உதவினால நீங்க திரும்பவும் இந்த ஹியூமன் வில்லேஜ் வந்து தொல்லை கொடுக்க மாட்டீங்களா கொடுத்தீங்கன்னா அவனை எவனையும் உயிரோட விட மாட்டேன் கண்டிப்பா நாங்க கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு நாங்க சத்தியமே பண்றோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பைக் வச்சிட்டு இருக்கிற அந்த மண்டையும் கண்டிப்பா நாங்க அட்டாக் பண்ண மாட்டேங்க ஹீரோ இவன் தலையில இருக்கிற ஹேரை பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஏதோ கோரப்புள்ள தலையை இந்த ஸ்பைக்கு தலை வச்சிட்டு இருக்காங்க ஸ்பைக் மட்டும் ஹேர் எல்லாம் இருக்கு ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறேன் இந்த வார்த்தைக்கெல்லாம் அனதர் வேர்ல்டு சென்சாச்சு இந்த ஸ்பைக்கு என்ன நான் பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பா இது அனதர் வேர்ல்டோடைய மெமரிஸ் தான் கிரேட் கார்டு நீங்க எங்க கூட வரது ரொம்ப சந்தோஷம் தான் வாங்க போவோம் பூரிக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறான் லார்ட் தயவு செஞ்சு இந்த ஒரு உருவத்துல நீங்க போவாதீங்க போறதா இந்த மங்கீஸுக்கு நீங்க ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி காமிக்கிறதுக்காக வேற ஒரு துணி எக்ஸ்ட்ரா விட்ட போட்டு போங்க அப்பதான் நீங்க ஹியூமன்ஸ்ல மிக சிறந்தவர் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சின்ன பொண்ணும் அடேங்கப்பா இது கார் ஒரு வாரியரோட துணி ஆச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாரியர் துணி எடுத்து ஹீரோவுக்கு போட்டு விடுறா அடேங்கப்பா நீங்க பார்க்கவே அழகா இருக்கீங்க இப்ப ஹீரோவா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நல்ல வேலை நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்க அதுவே எனக்கு போதும் என்ன சொல்றேன் ஏன்னா நேத்து நான் உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்பவும் டென்ஷனா இருந்தீங்களா எனக்கு பார்க்கவே உங்களை பயமா இருந்துச்சு பட் ஆனால் நீங்க இப்போதான் நார்மல் ஆட்டீங்க அதனால கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க ஒரு புதிய கார்டா உங்களுடைய வேலையை சிறப்பா செய்யுங்க புதிய கார்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஷாக்காவேன் அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தா எல்சா கிட்ட மனசு காலத்துல பேசிட்டு கிளம்புறான் அதுக்கப்புறம் என்னடா இது பெரிய வெப்பன் எடுத்துன்னு இருக்கீங்க இது அதுராவோடைய கோடாரியாச்சு ஆமா இந்த வெப்பன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு பேட்டில் யூஸ் ஆகும் அப்புறம் ஹீரோ அதையும் வாங்கிக்கிறான் இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மங்கிஸோட இடத்துக்கு போறாங்க அதுக்கப்புறம் மெயினான ஒரு ராஜ்யத்துக்கு காமிக்கிறாங்க இந்த தான் அந்த இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துருப்பான் எப்ப லாக் வில்லேஜ் நியூஸா கேட்டீங்களா ஆமா திரும்பியும் ஆர்க் அண்ட் மங்கிஸோடைய கூட்டம் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணலாமா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அங்கதான் மிகப்பெரிய ஆளுங்க ஜாம்பவானுங்க இருக்காங்களா அவங்க கண்டிப்பா உதவி பண்ணிப்பாங்க ரிமோச் வில்லேஜ்ல நிறைய விஷயம் நடந்திருக்குப்பா நமக்கு தான் அது தெரியல என்ன பண்றது திரும்ப அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேலை இந்த இடத்துல இருந்து நல்லா சம்பாரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுறது ஜம்மி மசாலா நிம்மதி கெட்டு போதா அப்போ மட்டும் நம்ம பிரச்சனை உள்ள இறங்கி அதுங்களை அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவனுங்க ரொம்ப யதார்த்தமா தான் இருக்கானுங்க அதுக்கப்புறம் ஹெச் வில்லேஜுக்கு அவனுங்களும் வந்துரு இதுதான் எங்களுடைய வில்லேஜ் அதுக்கப்புறம் உள்ள போக ஆரம்பிக்க மங்கிஸ் எல்லாமே மோசமான நிலைமையில தான் வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய செடியெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க என்ன இது எல்லாமே இந்த இடத்துல இறந்து போன வாரியர்ஸோட கல்லறைகள் அவங்க எல்லாருமே லாக் வில்லேஜ்ல இறந்தவங்க இந்த இடத்துல இறந்தவங்க தான் அப்படி ஹீரோ இன்னொருத்தவங்க பார்க்க இந்த பாடிஸ்லாம் இந்த இடத்துல இறந்தவங்களா இல்ல லாக் வில்லேஜ்ல இறந்தவங்களா உண்மையை சொல்ல பண்ண நீங்க சொல்றது எல்லாமே தப்பு லாக் வில்லேஜ்ல இறந்தவங்க இவங்க கிடையாது டியாபோவால இறந்தவங்க அந்த ஈவல் கார்டு தான் இவங்களை கொண்டுட்டான் அப்ப அந்த டியாபோ பத்தி நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க போரிக்கும் உண்மையா சொல்ல போனா டியாபோ வந்து ஒரு காலகட்டத்தில் வேலி கடை இருக்கிற ஒருத்தர் வந்து அப்பவே சண்டை போட்டு அழிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே அவர் எப்படி திரும்ப வந்தாருன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் புரியல அந்த லெஜெண்டரியான விஷயம் திரும்பவும் நடந்து நல்லா இருக்கும் சரி ஓகே உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க ஒன்று போவாங்க அதுக்கப்புறம் அவங்களும் போக அந்த இதில் இருக்க தண்ணி எல்லாமே ரொம்ப பாய்சன் ஆயிட்டு இருக்கு எந்த ஒரு மீனும் வாழ எல்லாம் செத்து கிடக்குதுங்க இது எல்லாமே அந்த டியாபோ கார்டோடைய கர்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டோரட்டும் சரி வாங்க எங்களுடைய மெயினான சீஃப் கட்டி அவங்களை கூட்டின்னு போறோம் சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த சீஃப் கிட்ட கூட்டின்னு போக அவனும் அவங்களோட லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கான் அப்ப அவனும் நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஹியூமன்ஸோட லாங்குவேஜ்ல பேசுங்க நான் இவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க கிரேட் காட் கனையா ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லாதோட இந்த இதோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ பண்ணிருங்க சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் பிடிச்சிருந்தா போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வழக்கமான இந்த பிரமாதமாக முடிஞ்சு யாருக்கு பண்ணாமல் பொறுமையாக பாருங்க இந்த வீடியோ பிடிச்ச கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு பாருங்க நான் பார்த்து சரிங்க இந்த வீடியோ மட்டும்